இன்றைக்கி நம்ம 2018 வெளியான அபியும் அணுவும் கோலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரியில் அபியும் அணுவும் காதலித்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. அணு ப்ரெக்னெண்ட்டாவா இந்த நிலைமையில தான் ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. இவங்க 2 பேருமே ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவங்க, அண்ணனும் தங்கச்சின்னு தெரிய வருது. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் வைத்தி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோனே அபிமன்யு. நான் ஏன் அவளை பார்த்தேன், பார்க்காம இருந்திருந்தா அவள் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும், என் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு ஹீரோயினை பார்த்து ஃபீல் பண்றாரு. அப்படி என்னதான் நடந்தது ஃபிளாஷ்பேக்ல பார்க்கலாம் வாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. அந்த ஆம்புலன்ஸ்ல முன்னாடி உட்காந்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் வேகமா போங்கன்னு ப்ரெஷர் பண்றாங்க நம்ம ஹீரோயினையும் அனு. பின்னாடி ஒரு பேஷண்ட் டெலிவரிக்காக உசுருக்கு போராட்டிட்டு இருக்காங்க. 2 உசுரு ரொம்ப வேகமா போங்கன்னு சொல்லியும் முன்னாடி ரொம்ப டிராபிக்கா இருக்கு. ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டும் யாரும் வழி விடல. உடனே ஹீரோயின் என்ன ஏதுன்னு பார்க்க இறங்கி போறாங்க. அங்க போய் பார்த்தா ரோட்ல ஒரு காட்டு யானை நின்றுட்டு இருக்கு. யாராலையும் அதை நகர்த்த முடியல, பயந்துட்டு நிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் அங்க சுத்தி நின்று பாக்குற ஒரு விவசாயி நின்றுட்டு இருப்பாரு. அவர்கிட்ட வாழைத்தாறு நிறைய இருக்கும். அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அந்த வாழைத்தாரை யானை கிட்ட எடுத்துட்டு வருவா. அப்ப போலீஸ் கிட்ட போகாதாமான்னு சொல்லியும் கேட்காம கிட்ட போயிட்டு ரோடு ஓரமா அந்த வாழைத்தாரை வச்சிருவா. யானையும் நகர்ந்து போய் அதை சாப்பிட ஆரம்பிக்குது. உடனே அதன் சைடா எல்லாருமே வண்டி எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸும் அங்க இருந்து போகுது. இப்ப நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு வராரு. நம்ம ஹீரோக்கு கடவுள் பக்தி ரொம்பவே அதிகம். போன் ரிங்டோன்ல இருந்து லேப்டாப் வால்பேப்பர் வரைக்கும் கணபதி பிக்சர் தான் இருக்கும். கணபதினாவே ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் ஹீரோட அம்மா கால் பண்றாங்க. என்னப்பா சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு நைட் உப்புமா தவிர வேற எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா அதிட்டி சொல்லிடுவாங்க. பார்க்க ஜாலியா இருந்தாலும் இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. இவரு சென்னையில தனியா தங்கிட்டு தான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவோட அம்மா அப்பா பிசினஸ்னு வெளிநாடுல சுத்திட்டு இருப்பாங்க. இப்ப ஃப்ரீ டைம்ல தான் ஹீரோ லேப்டாப்ல வீடியோ ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம ஹீரோனோட அந்த வீடியோவை பாக்குறாரு. யானை ரோட்ல இருந்தது வரைக்கும் ஆம்புலன்ஸ் நகர்த்தி பிரெக்னன்ட் லேடிக்கு ஹெல்ப் பண்ண வரைக்கும் டாப் டு பாட்டம் வீடியோ பாக்குறாரு. அந்த பேஷண்ட்க்கு சுகப்பிரசவம்னு டாக்டர் சொல்லும் போது ஹாப்பி ஆகுறாங்க நம்ம ஹீரோயின். பேஷண்ட் பேர் யாரும் இல்லைங்க, ஒரு ஆடு தான். வரும்போது அது அடிப்பட்ட நிலைமையில இருக்கு. அது மட்டும் இல்ல, அது பிரசவ வலியிலும் துடிச்சிருந்திருக்கு. இதை பார்த்து மனசு தாங்காம தான் நம்ம ஹீரோயின் இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு நினைச்சு அவங்க சந்தோஷமும் படுறாங்க. நம்மனால 2 உசுறு காப்பாற்றப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஹீரோ ஸ்மைல் பண்ணிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட பாஸ் தம்பி ஃபேஸ்புக்லாம் வீட்டில் போய் பார்க்கணும், இங்க பார்க்க கூடாதுன்னு சொன்ன உடனே அப்படியா சார், ரொம்ப நன்றி, நானே போகலாம்னு நினைச்சேன், இப்ப நீங்களே போகணும்னு சொல்லிட்டீங்க. ஹீரோ லேப்டாப்பை தூக்கிட்டு வேற ஒரு பிளேஸ்க்கு போய் உட்காந்துட்டு அனுவோட ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி அடுத்தடுத்து வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு அனுவை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஹீரோ தொடர்ந்து மற்ற வீடியோவும் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு வீடியோ இல்லை, இவங்க தான் என் அம்மா, இவங்க என்னை சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருந்தாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும் போதே என்னுடைய அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்னோட அம்மாவுக்கு நான் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன், விருப்பம் இருக்கவங்க ரெக்வெஸ்ட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினோட அம்மா வந்து என்னுடைய பேசுறேன்னு சொல்லி அடிக்க அதோட இந்த வீடியோ கட்டாக ஹீரோ ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீரோவோட அம்மா வீடியோ காலில் வராங்க. அதை ஹீரோவோட ஃப்ரெண்டு அட்டன் பண்ணிடுறாங்க. உங்கள் பையன் எங்கே வேலை செய்கிறான்னு பார்க்குறீங்களான்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அவன் சும்மா உட்காந்துட்டு இருக்கான்னு போட்டு கொடுத்தா. ஹீரோவோட அம்மா ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்க ஹீரோ அம்மா அனுன்னு ஒரு பொண்ணோட ப்ரொஃபைலை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தேன், அவள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு ஆரம்பிக்கும்போது அப்போ ஹீரோவோட அம்மா நான் இந்த மாதிரி இந்த காஃபி ஷாப்பில் இருக்கோம், என்ன பண்ணுறது, உன் அப்பா எப்போதுமே ஃபோன்னு பிஸியாகவே இருக்காரு அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அம்மா நான் இப்போ சொன்னேன்லம்மா அனுன்னு, அந்த பொண்ணோட அம்மாவுக்கு வரம் பார்க்குறாங்களா, நீ பேசாமல் அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட, அப்பா அந்த பொண்ணோட அம்மாக்கே நம்ம கட்டி வச்சிடலான்னு சொல்லும்போது இதை கேட்டு ஹீரோட அம்மா அவரே ஓடிடுவார். ஹீரோவோட அம்மா சொல்ல அப்போனா டிவோர்ஸ் செலவு மிச்சம்னு நம்ம ஹீரோ விளையாடிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினோட அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஹீரோயின் கல்யாணமே வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் எப்படியாவது பிடிச்சிட்டு இழுத்துட்டு வாயேண்டி, நான் கல்யாணம் ஆச்சுன்னா பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒன்றும் வேணாம், இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோ வேலையை முடிச்சுட்டு அவரோட அப்பார்ட்மெண்ட்க்கு வராரு. ஃபேமிலியோட தங்கக்கூடிய ஃப்ளாட்ல இவர் சிங்கிளா தங்கிட்டு இருக்காரு. அங்க அவங்க அம்மா உப்புமா தான் சாப்பிடணும்னு சொன்னனால இவர் உப்புமா கிண்டிட்டு இருக்காரு. அப்ப டோர் பில் அடிக்கிற சத்தம் கேட்குது. கதவு திறந்து பார்த்தா பக்கத்து வீட்டு ரேவதி ஆண்டி, ஏண்டா தனியா உப்புமா செய்றியா, தள்ள நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி இவங்க உப்புமா செஞ்சு தராங்க. ரேவதி ஆண்டி கேட்குறாங்க, யாரானு அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொன்னாங்களே ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை,
இதில் போடா அபி அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. சரிப்பா அங்கிள் தனியாக இருப்பார், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் கூட நைட்டில் பைக்கில் போகிறாங்க. வர வழியில் போலீஸ்கிட்ட பசங்க 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. சரக்கு அடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி அவங்க கட்டந்து காசு பிடுங்க பார்க்குறாங்க. இதை ஹீரோயின் தூரத்துலேருந்து பார்த்துட்டு உடனே பக்கத்தில் வந்து நாங்களும் இவங்க கூட தான் வந்தோம், நாங்களும் சரக்கு அடிச்சிருக்கோமான்னு இல்லையான்னு செக் பண்ணுறோம், அதை கொடுங்கன்னு ஊதி பார்க்குறான். அதில் பீப் சவுண்டு வருது. உடனே போலீஸ்கிட்ட நீங்களும் ஊதுங்களே அப்படின்னு கொடுக்கும்போது இந்த வம்பே வேணாமா நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. தூரத்துலேருந்து இதெல்லாம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இதையும் ஃபேஸ்புக்கில் போட்டுடுறாங்க. போலீஸ்லாம் எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்கன்ட்டு ஹீரோ இதையும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு. இந்த சிச்சுவேஷனில் ஹீரோக்கு ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பெரிய ஒரு ப்ராஜெக்டை பண்ண போகிறோம், அதில் மட்டும் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டா நம்ம கம்பெனி நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்டுன்னு பாஸ் சொல்லிட்டு இருக்காரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோயினுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அம்மா பேரில் ப்ரொபோசல் வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு, நான் சும்மா ஃபன்னுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உனக்கு ஒரு 12 ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, நேம் சொல்லுன்னு ஹீரோயின் கேட்கும்போது லைன் பை லைனாக ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல அதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுன்னு சொல்ல ஃபைனலாக நம்ம ஹீரோடைய நேமும் வருது, அபிமன்யுன்னு. இவனை ஐடென்டி பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவனையும் டெலீட் பண்ணாதும் ஃபேக் ஐடியா தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை ரிஜெக்ட் ஆகுறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த ஒரு சிச்சுவேஷனில் வீட்லேயும் சோகமாக இருக்காரு. அப்போ ஹீரோக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா ரேவதி ஆண்டி. என்னடா அனு இப்படி பண்ணிட்டான்னு கேட்கும்போது என்ன ஆச்சு ஆண்டின்னு கேட்குறாங்க ஹீரோ. நீ இன்னும் பார்க்கலையா, போய் பாருடா அனு ப்ரொஃபைல்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அனு ப்ரொஃபைலாக பார்க்குறாங்க. அப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்படி ஒன்றும் இல்லையேன்னு பார்க்கும்போது திடீர்னு அவளுடைய கேப்பை கழட்டணுன்னே அவள் மொட்டை அடிச்சிருக்கா. என்னடான்னு பார்த்தா கேன்சர் பேஷண்ட்காக அவளுடைய ஹேரை டொனேட் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கன்னு ஒரு வீடியோ எடுத்து அதை ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணுறா. அவளுடைய அட்ரஸை தான் கொடுத்துருப்பா. உடனே ஹீரோ அந்த அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்புறம் அனுக்கு நிறைய ஹீரோனுடைய அட்ரஸ்க்கு நிறைய லெட்டர்ஸ் வருது. அதில் ஒரு லெட்டரை ஹீரோனோட ஃப்ரெண்ட் எடுத்து படிக்கிறாங்க. எங்ககிட்ட முடி இல்லைங்க, ஆனால் பணம் இருக்குது, எதை கொடுக்குறேன், அதை வச்சு கேன்சர் பேஷண்ட்க்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் இன்னொரு ஒரு கொரியர் வருது. அதை பார்த்தா நார்மலாக இல்லை, கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு. அதை ஓப்பன் பண்ணால் அதுக்கு கேப் அண்ட் ஸ்கார்ஃபோ வந்திருக்கு. உடனே அதில் இருக்க இன்னொரு ஒரு லெட்டரையும் எடுத்து படிக்கிறா. அதில் என்ன இருக்குன்னா கேன்சர் பேஷண்ட்காக ஹேரோ மணி எல்லாம் டொனேட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நான் ஸ்கார்ஃப் கேப் உங்களுக்காக தான் அனுப்பியிருக்கேன். நீங்கள் ஹேர் இருந்தாலும் இல்லைனாலும் அழகாக தான் இருக்கீங்க, நான் உங்களை சைட் அடிச்சிருக்கேன். நான் அனுப்புன கேப் மட்டும் போட்டு ஒரு பிக் அனுப்புங்கன்னு நான் தொல்லை பண்ண மாட்டேன், இருந்தாலும் ஒரே ஒரு பிக் அனுப்புங்க ப்ளீஸ் அப்படின்னு இவரோட நம்பரை ஹீரோ அனுப்புவார். ஹீரோ லெட்டரை படித்த ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. சரி பிக் அனுப்பலாம்னு ஹீரோவோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புவாங்க. ஹீரோ அப்போ மீட்டிங்கில் இருப்பார். அப்படியே ஃபோட்டோவை பார்த்து ரீப்ளையும் பண்ணுவார். இவங்க 2 பேரும் பேசலான்னு டாக்கிங் டாம் வாய்ஸை வச்சு தான் மெசேஜ் பண்ணிப்பாங்க. பேசி விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் பிடிச்சி போயிடுது. இதுவரை 2 பேரும் நேரில் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே சில நாள் கழிச்சு ஹீரோயினுக்கு ஹேரும் வந்துடுது. இப்போ ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு ஹீரோ கால் பண்ணி சொல்லுவார். என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்டால் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவர் ஒருத்தர் கப் எடுத்துன்னு வந்து வைப்பாங்க. இது என்ன கப்புன்னு சுற்றி பார்த்து வச்சிடுவாங்க. அதுக்குள்ளே ஹாட் வாட்டர் ஊற்றுனா உடனே அதில் ஹீரோயினோட ஃபோட்டோ வருது. அதை பார்த்து நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நைட் 2 பேரும் ஃபோனில் பேசுகிறாங்க. அப்போ ஹீரோ அவருடைய ஃபீலிங்ஸை சொல்லுவார். உன் கூட பழகிற ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இது இப்படியே தொடர்ந்து நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. இது ஹீரோயின் எதிர்பார்க்கவே இல்லை. பேசாமல் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே மெசேஜ் பண்ணுறாரு ஹீரோ. என்ன பிடிக்கலன்னு சொல்லிவிடு, ஆனால் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணாமல் பேசாமல் மட்டும் இருக்காது, என்கிட்ட பேசுன்னு மெசேஜ் பண்ணுறாரு. அதுக்கு ஹீரோயின் எந்த ஒரு ரீப்ளையும் பண்ணலை. அதனால் ஹீரோயினை தேடி போவார். அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ இவர் அவர் வீட்டுக்கு வெளியவே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்த உடனே அவங்க பின்னாடியே போயிட்டு கெஞ்சுவார். அனு இப்படி பண்ணாத, நீ பண்ணாத, என்கிட்ட பேசாமல் இருக்காதே, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவார். ஹீரோயின் சொல்லுவாங்க, எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு வருவீங்க, அப்புறம் லவ்னு வருவீங்க, அப்புறம் உங்களுடைய தேவை முடிஞ்சவுடனே கழட்டி விட்டு போயிடுவீங்க. உனக்கு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம்னா அதை டேரெக்டாக சொல்ல வேண்டியது தானே, அதுக்கு எதுக்கு இந்த லவ் கிவ்னு. உடனே ஹீரோ, ஆமாம் ஃபிசிக்கல் ரிலேஷன்
ரிலேஷன்ஷிப் முக்கியம் தான், ஒரு நாள் கிடையாது, லைஃப் லாங் எனக்கு வேணும், கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன், ஆனால் புரிஞ்சுக்கோ, என்ன பிடிக்கல மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. ஹீரோயின் சொல்கிறாங்க, உன்னை பிடிக்கல நான் எப்போ சொன்னேன், நேரில் சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாம் ஃபோன்லேயே சொன்னால் இப்படி, உன்னை நேரில் வர வைக்க தான் உன்னுடைய நம்பர் எல்லாத்தையும் நான் பிளாக் பண்ணேன், இப்போ சொல்லு. உடனே ஹீரோயினை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுவார். ஆனால் ஹீரோயின் எதையுமே சொல்லலை. ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது ஹீரோ எப்பன்னு கேட்குறாரு. ஹீரோயின் நாளைக்கே கூட பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ ஃபோன் எடுப்பார். இது அம்மா கிட்ட சொல்லலாம்னு சொல்லும்போது ஹீரோயின் ஏன் இப்போ சொல்லணும், வேணாம், அவங்க நம்மளுடைய லவ்வுக்கு எதிரியானா என்ன பண்ணுறது, அப்புறம் சொல்லிக்கலான்னு விட்டுருவாங்க. மறுநாள் மேரேஜ்க்கான ப்ராசஸ்லாம் நடக்குது. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் தான் வச்சு மேரேஜ் பண்ணுறாங்க. ஹீரோவோட அம்மாவுக்கு வீடியோ கால் மூலமாக நான் இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அவங்களும் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு திட்டிட்டு 50% ஓகே, அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழ்த்திடுறாங்க. அப்புறம் ஒரு ரெசார்ட் புக் பண்ணுறாங்க ஹனிமூனுக்காக. ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் எந்த பதிலுமே சொல்லாமல் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மூலமாக அவங்களுடைய லவ்வை வெளிப்படுத்துகிறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஹீரோயினும் சேர்ந்து ஹீரோயின் வீட்டில் தான் இருப்பாங்க. காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டு ஹீரோ போய் டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. ஹீரோயினோட அம்மா தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணி யாருப்பா நீன்னு கேட்குறாங்க. ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. உடனே ஹீரோயின் வந்து அம்மா காலில் விழுந்து, நீ தானம்மா இவனையாவது இழுத்துட்டுவான்னு சொன்னேன், அதான் நானும் இழுத்துட்டு விட்டேன். இவன் பேர் அபிமன்யுமா, இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, இவன் ரொம்ப நல்ல பையன், ஒரு கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுக்கு ஷாக்கிங்காக இருந்தாலும் ஓகே ஃபைன், ரொம்ப நாளாக இவன் நம்மளும் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கோம், இவளுக்காச்சும் இப்போ பண்ணணும்னு தோணுச்சேன்னு அப்படின்னு விட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா நைட் வெஜிடபிள்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஹெல்ப் பண்ணுற பேரில் கிட்ட போய் உட்காந்து அணுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்குறாங்க. ஹீரோயினோட அம்மாவோ அணுக்கு பக்கத்தில் இருக்கவங்க ஹாப்பியாக இருந்தால் அவளும் ஹாப்பியாக இருப்பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும் ஹீரோயினும் சென்னைக்கு கிளம்புறாங்க. அப்போ போகும்போது ஹீரோயின் அவங்க அம்மாவை பிடிச்சி அழுகுறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. ஹீரோ சென்னையில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போன உடனே நம்மளுடைய ரேவதி ஆண்டி சொல்கிறாங்க, என்னடா ஃபோன்லேயே கடலை போட்டிருந்தா நேர்லேயே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே அனுப்பி விடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஹீரோயின், பேச்சுலர் ரூம்னா ரொம்ப அழுக்காக இருக்கும், நிறைய வேலை இருக்கும்னு நினச்சேன், நீ இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்க, சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். அப்படியே வாலில் இருக்க ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடம் மட்டும் காலியாக இருக்கும். ஏன் இந்த இடம் காலியாக இருக்குன்னு கேட்கும்போது இது நம்மளுடைய பசங்களுக்காகவும் நமக்காகவும் தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஃபோட்டோ எடுத்து இங்கே நான் பின் பண்ணி வைப்பேன் அப்படின்னு அவருடைய ஆசையை ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க 2 பேருடைய நெருக்கமும் அதிகமாக ஹீரோயின் அவங்க ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வராங்க. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, முழிக்கிறாரு. இவன் இந்த மாதிரி வரமாட்டாளே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ ஹீரோயின் கிட்ட வந்து சிரிக்கிறாங்க. ஹீரோ உடனே ஆமாவா அப்படின்னு கேட்குறாரு. என்னன்னா ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. உடனே ஹீரோயினை கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க ஹாஸ்பிட்டல் போனப்போ டாக்டர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் உடல் அளவில் மட்டும் இல்லாமல் மன அளவுலையும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், ஹாப்பியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிரிச்சிட்டு இருக்க மாதிரியே எப்போவும் சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர். அதுதான் குழந்தைக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். இப்போ ஹீரோயினும் வீட்டில் இருக்கும்போது காலிங் பெல் அடிக்குது. டோரை ஓப்பன் பண்ணால் ஹீரோயினோட அம்மா தான். இந்த மாதிரி நேரத்தில் புள்ளத்தாச்சி பிள்ளைய தனியாக இருக்கக்கூடாதுன்னு உதவிக்கு ஹீரோயினோட அம்மா வந்திருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா எதுக்குமே வந்திருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா அவங்க வேலை விஷயமா அங்கே இங்கன்னு சுற்றிட்டு இருப்போம். இதுவரையும் நம்ம ஹீரோவை அவங்க கேர் பண்ணிக்கிட்டே கிடையாது. பிஸ்னஸ்ன்னு வெளிநாடு ஃபுல்லாக சுற்றிட்டு தான் இருப்பாங்க. ஹீரோ சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டலில் தான் வளர்ந்துருப்பார். அவர் கேர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹீரோயினை பார்த்துக்கிறதுக்காக ஹீரோவோட அப்பா அம்மா ஒரு பாட்டி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க ஹீரோயினோட அம்மாவை பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. ஹீரோவோட அம்மா ஹீரோக்கு கால் பண்ணி முதல்ல நீ வீட்டுக்கு வாடா, நாங்களும் வரோம், ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே உண்மையை போட்டு ஓடிக்கிறாங்க. இந்த கல்யாணம் செல்லாது, நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி, அவளை உடனடியாக அபார்ஷன் பண்ண சொல்ல அவளுக்கான செட்டில்மெண்ட்டை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. ஹீரோயினோட அம்மா வேற ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. என்ன பேசுறீங்க புரியல அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அப்போதான் அந்த பாட்டி சொல்கிறாங்க, நம்மளுடைய ஹீரோ வந்து ஹீரோவோட அம்மாவுக்கு பிறந்தவங்கள வாடகை தாய் மூலமாக பிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாடகை தாய் தான் ஹீரோயினோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஒரு சுச்சுவேஷனில் வீட்டு கஷ்டத்துக்காக இந்த மாதிரி வாடகை தாயாக இருந்திருப்பாங்க. வாடகை தாயாக இருந்து ஹீரோவை 10 மாதம்
வந்து பெற்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிறந்தவங்க தான் நம்ம ஹீரோயின். பயாலஜிக்கலாக ஹீரோயினுடைய அம்மா தான் ஹீரோக்கும் அம்மா. 2 பேர்த்துக்கும் தூக்கி வாரி போட்டுருது. அந்த பாட்டி சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் செல்லாத, இந்த சொசைட்டி உங்களை காரி துப்போம், தப்பாக பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. உறவு முறைன்னு வந்தால் நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி, இந்த கருமத்தை கழிச்சிட்டு 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிவிடுங்க, அந்த பொண்ணுக்கான செட்டில்மெண்ட்டை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. ஹீரோக்கு ஹீரோயினுக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுருது. ஹீரோயின் அளந்துட்டே ஹீரோ கிட்ட நெருங்கி வராங்க. அப்போ ஹீரோ விலகி போயிடுறாங்க. இந்த நேரத்தில் தான் ஹீரோவும் ஹீரோயினையும் ஒத்துமையாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விலகி போகிறாங்க. ஆனால் ஹீரோக்கு என்னென்னா, நம்மக்கிட்ட இருந்து நம்ம அம்மா மறைச்சிட்டாங்களே, நம்ம ஒரு டெஸ்ட் டியூப் பேபின்னு ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. சேம் டைம் ஹீரோயினும் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. அவங்க அம்மாவும் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்க. நம்ம ஒரு டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லலையே அப்படின்னு வருத்தத்தில் இருக்கார். ஹீரோயினும் அதே மாதிரி தான், நம்ம அம்மா ஏன் நம்மக்கிட்ட இது சொல்லலைன்னு அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க அழுந்துகிட்டே இருக்காங்க. ஏமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே எனக்கு சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, அப்போ இருந்த குடும்ப கஷ்டமாக அவங்ககிட்ட சொன்னால் நீயும் வருத்தப்படுவ, அதனால தான் சொல்லலை அப்படின்னு ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க. இந்த சிச்சுவேஷனில் 2 பேரும் கடைசியில் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இது செட் ஆகாது, பிரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே பார்த்தா இவங்க 2 பேருக்கும் அது என்னன்னே தெரியாது. இவங்க உண்மையாக தானே காதலிச்சிருக்காங்க, யாருன்னே தெரியாமல் தானே காதலிச்சாங்க. அதனால இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. நைட்டு ஹீரோயின் அழுந்துட்டு தூங்கிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சோஃபாவில் படுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோனோட அம்மா ஹீரோ கிட்ட வந்து நம்ம பையன்தான் அப்படின்ட்டு தொட வருவாங்க. ஆனால் என்ன நினச்சாங்க தெரியல, அப்படியே திரும்பி போயிடுவாங்க. ஹீரோவும் தூங்காமல் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். ஹீரோனோட அம்மா நம்மனால தான் நம்ம பொண்ணு வாழ்க்கையே போயிடுச்சுன்னு அப்படின்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா அவங்க இறந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு தெரியல. ஹீரோயினுக்கு அவங்க அம்மா எழுப்பலான்னு போய் எழுப்புனா அவங்க எழுந்திருக்கவே இல்லை. அப்போ தான் இறந்துட்டாங்க. அழுகுறாங்க. நமக்குன்னு யாருமே இல்லையே, நமக்கு இருந்தது 2 பேர் தான், அம்மாவும் நம்ம புருஷனும் தான். புருஷன் நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றான். அப்புறம் சடங்குலாம் பண்ணணும். மூத்த பையன் யாருன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ தான் முன்னாடி வந்து நான் தான் மூத்த பையன்ட்டு எல்லா சடங்கையும் செய்கிறான். இப்போ ஹீரோடைய அப்பா அம்மா, நீ உடனடியாக கிளம்புடா, இங்கேருந்து நம்ம போகலாம், என்ன ப்ரொசீஜரோ அதெல்லாம் இந்த பாட்டி இங்கேருந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணுறதுலேருந்து டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் எல்லா ப்ராசஸும் பாட்டி அந்த பொண்ணு கூடயே இருந்து பார்த்துப்பாங்க, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ கோவப்பட்டு, நான் வரமாட்டேன், நான் இல்லாமல் எப்படி அவள் இருப்பா, இப்போ தான் அவங்க அம்மா இறந்துருக்காங்க, இப்போ நானும் வந்துட்டுனா அவள் ரொம்ப உடஞ்சி போயிடுவா, கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் அவன் சரியானோன்னு நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ ஒன்று இருந்துட்டு பார்த்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் கூடயே இருக்குன்னு சொன்னாரே தவிர அவங்கள ஒழுங்காக கேர் பண்ணிக்கிறது இல்லை. எனக்கு என்னமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. மூஞ்சி கொடுத்து கூட பேசிக்கிறது இல்லை. ஹீரோயினி அவங்களா முன் வந்தால் கூட இவங்க கண்டுக்கிறது. அப்போ தான் ரேவதி ஆண்டி வராங்க. வயிற்றுல குழந்தை வச்சுட்டு சாப்பிடாம இருக்கேன்ட்டு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுத்தது சாப்பிட சொல்லிட்டு போகிறாங்க. இவங்களும் கொஞ்சமாக சாப்பிட்டு பேசிக்கிறாங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, இப்போ என்ன தான் முடிவில் இருக்கா அப்படின்னா. அதுக்கு ஹீரோ ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அட்லீஸ்ட் குழந்தை பிறக்கிறவனாச்சுன்னா என் கூட இரு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோவும் சரின்ட்டு போகிறாங்க. ஹீரோயின் வழக்கமாக ஹீரோக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஹீரோ அதை சாப்பிடல. சரி லஞ்ச் பாக்ஸ் ஆச்சுன்னா கொடுத்து அனுப்பலாம், அதையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஹீரோவும் அதை வாங்கிட்டு போகிறாரு. ஆனால் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதையே நினச்சிட்டு கவலையில் இருக்கார். ஹீரோயின் கொடுத்த லஞ்ச் பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதை அப்படியே வச்சிடறாரு. சாப்பிடவும் இல்லை. வேலையிலையும் சரியாக கவனம் செலுத்தாமல் இருக்கார். அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த ப்ராஜெக்டை நீ பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஹீரோவோட அம்மா திடீர்னு கால் பண்ணி எப்படா வருவேன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, இப்போல்லாம் என்னால் வர முடியாதும்மா, அவள் குழந்தை பிறந்த அப்புறம் அவளே போயிடறேன்னு சொன்னான் அப்படின்னோடனே ஹீரோவோட அம்மா, அவள் அப்படி தாண்டா சொல்லுவாள், ஆனால் குழந்தை போன அப்புறம் போக மாட்டேன்னு சொல்லுவாடா அப்படின்னோடனே, நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கம்மா, என்கிட்ட நீ இப்போதைக்கு நான் அவங்ககிட்ட பேசி வரும்ல வைமா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வச்சுட்டு போயிடுறான். இப்போ ஹீரோவோட அம்மா ரேவதி ஆண்டிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ரேவதி ஆண்டி உடனே அவங்களுடைய ஹஸ்பண்ட்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருந்துட்டு, அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வாமா, நான் அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி ஆண்டியோடைய ஹஸ்பண்டும் உடம்பு சரியாக இல்லாமல் இருக்கார். கொஞ்ச நாள் அவரே இறந்துருவார். அப்போ அவரே, நான் தான் எக்ஸ்பீரி ஆன பொருளாச்சு, எனக்கு ஏன் இவ்வளோ செய்கிறேன்னு கேட்கும்போது, எனக்கு என்றைக்குமே நீங்கள் தாங்கன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஹீரோவோட அம்மா ஹீரோவோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, நான் ரேவதி கிட்ட சொல்லிட்டேன், அவள் உளருவா, எல்லாருக்கிட்டையும் உளறிடுவா அப்படின்னு. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சால் அவங்கெல்லாம் அவங்கள ப்ரெஷர் பண்ணுறதில்ல, அவங்களே தன்னால் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரேவதி ஆண்டி யார்கிட்டையுமே இந்த விஷயத்த ஷேர் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. டாக்டர் கேட்குறாங்க, நீங்கள் ஆரம்பத்தில் இங்கே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனால் இப்போ ரொம்ப டல்லாக இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருந்தால் குழந்தைக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இவ்வளோ சோகமாக இருக்கீங்கன்னு டாக்டர் கேட்கும்போது ஹீரோ சொல்ல வரும்போது ஹீரோயின் சடனாக என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ டாக்ஸியில் போனால் கூட டாக்ஸி டிரைவர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஆரம்பத்தில் நீங்கள் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களே, இப்போ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. டாக்டர் எதனா
சொல்லிட்டாங்களா, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேர்த்தோட பிரச்சனை வெளியும் சொல்ல முடியாமல் உள்ளேயும் வச்சுக்க முடியாமல் ரொம்ப அழுகுறாங்க. உடனே ரேவதி ஆண்டி உள்ளே வந்த உடனே இவங்க 2 பேரும் அப்படியே சிரித்து பேசுகிற மாதிரி மழுப்புறாங்க. ரேவதி ஆண்டி நைட்டு டின்னருக்கு இங்கே வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சாதாரணமாக கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு போயிடுறாங்க. டின்னருக்கு வந்த உடனே ரேவதி ஆண்டி அவங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரேவதி ஆண்டியுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து உடல்நிலை சரியில்லாதனால அவரே இறக்க போகிறாரு. அதுவும் இல்லாமல் ரேவதி ஆண்டிக்கு குழந்தை இல்லாதனால சொசைட்டியில் அவங்கள எவ்வளவோ பேர் தப்பாக பேசியிருக்காங்க. இந்த சூழ்நிலையும் அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்காங்க. இதை பற்றிலாம் பேசிட்டு நீங்களும் அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நல்லபடியாக சமாளித்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னதை சொல்லாமல் இவங்கள அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. எதுக்காகனா இவங்க ஒரு நல்ல முடிவு எடுத்து வாழ்க்கையில் ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே அவங்க மைண்டுக்குள்ளே ஏறிடும். இவங்க 2 பேரும் வீட்டுக்கும் வந்துடுவாங்க. அப்புறம் ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. சோகமாகவே இருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து என்ன ஆச்சுட்டா, என்கிட்ட எதுவும் இருந்தாலும் ஷேர் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ உடனே இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே கேட்காதரா அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து கேக் வெட்டுவாங்க. இந்த தடவை அதே மாதிரி ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி கேக் வெட்டுறாங்க. ஹீரோயினை தொடக்கூடாதுன்ற அளவுக்கு இருக்காரு. ஆனால் இவங்க வந்து மேலே கையை போட்டு சிரிச்சு பேச அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ சடனாக கோவப்பட்ட இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாமல் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு திட்டியும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் உடனே அவங்கக்கிட்ட ஒரு நல்லபடியாக ஆச்சுன்னா சொல்லியிருக்கலாம்ல, நம்ம விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாருங்க. ஹீரோயினுக்கு அப்போ ஒரு வீடியோ மெசேஜ் வருது. ஹீரோனால எதையுமே நேரில் சொல்ல முடியல, அதனால் வீடியோ மெசேஜில் சொல்லி அனுப்புகிறாரு. என் லைஃப்பில் நீ எனக்கு வேணாம், இதில் கிரெடிட் கார்டு எல்லாமே இருக்குது, நீ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை விட்டு நீ போயிடு, என்னால் ப்ரெஷர் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் நீ யூஸ் பண்ணிக்க, எல்லாத்திலும் உனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் வந்திருந்த ஆட்டோவை ஒரு வண்டிக்காரன் அடித்து அவங்களுக்கு வயிற்றில் அடிபட்டுருது. உடனே டாக்டர் ஹீரோவுக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்த உடனே என்ன நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்க, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் எப்படி கேர் எடுத்து பார்த்துக்கணும், நீங்கள் ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, அவங்களுக்கு வயிற்றில் அடிபட்டிருக்கு, எதனா ஆகிடுதான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ உடனே ஹீரோயினை பார்த்து ஸ்டார்டிங்கில் நம்ம சொன்னோம் இல்லையா, நான் எதுக்கு உன்னை பார்த்தேன், நம்ம பார்க்காம இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கோன்னு அப்படின்னு சொல்லுவார்ல, அது இந்த சீன் தான். இப்போ ஹீரோயினை சேஃபாக காரில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற இதில் அவர் பார்த்துப்பாரா, ஆனால் அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்க மாட்டார். என்னென்னா என்ன அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஹீரோயின் கஷ்டத்தில் அவங்கள நெருங்கி வந்தாலும் ஹீரோயினை விட்டு விலகி தான் போவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து அழுகுறாங்க. ஹீரோயின் நைட்டில் ஹீரோக்கிட்ட நான் ஒரு வேளை டெலிவரி அப்போ இறந்துட்டேன்னா என் குழந்தைய என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ரேவதி ஆண்டி ஹீரோயினுக்கு வளகாப்பு நடத்துகிறாங்க. அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் எதுவுமே ஹாப்பியாக இல்லாமல் அமைதியாக உக்காண்ட்ருக்காங்க. ஹீரோவும் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் காட்டாமல் அந்த சடங்கெலாம் செஞ்சுட்டு அமைதியாக போயிடுவார். இதெல்லாம் பார்த்தா ஹீரோவோட அம்மா ரேவதி ஆண்டி கால் பண்ணி இதுவே உன் பையனாக இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ரேவதி ஆண்டி சொல்கிறாங்க, நான் சின்ன வயசுலேயே என் பையன்கிட்ட சொல்லியிருப்பேன், நீ வந்து வாடகை தாய் மூலமாக தான் பிறந்திருப்ப அப்படின்னு, இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது, ஆனால் நீ அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவுடைய ஃபோனுக்கு பார்ட்டிக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்ருப்பாங்க. அதனால் ஹீரோ அங்கேருந்து உடனே பார்ட்டிக்கு கிளம்பிடுவாங்க. ஹீரோயின் தனியாக வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு வலி வந்துடுது. ஹீரோக்கு எத்தனையோ டைம் கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோ அங்கே பார்ட்டியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பார். அதனால் ஃபோனை பார்த்துருக்க மாட்டாங்க. உடனே ஹீரோ இருந்துட்டு அந்த ஃபோன் காலை பார்த்த உடனே ஹீரோயினை எத்தனை டைம் மெசேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி வருவான். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் இருக்க மாட்டா. ஸோ உடனே கால் பண்ணி அவங்களுக்கே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வழியில் துடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு. ஹீரோ ஹாஸ்பிட்டல் வந்தோடனே ரேவதி ஆண்டி திட்டுறாங்க, இவ்வளோ நேரம் எங்கடா போயிருந்தேன், ஏன்டா ஃபோன் காலில் அட்டன் பண்ணலை, அவளுக்கு பொண்ணு குழந்தை பிறந்திருக்கு, அவள் இங்கேருந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ உடனே என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு சொன்னால் புரியாது ஆண்டின்னும் போது ரேவதி ஆண்டி சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், உன் அம்மா சொல்லிட்டா, நான் உளருவாயின்ட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடணும்னு சொன்னான், ஆனால் நான் சொல்லலை, ஏன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் பொன் குழந்தை பிறந்தனால அவள் இங்கேருந்து விட்டுட்டு போயிட்டாப்பா அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ அழுகிறாரு. ஹீரோயின் ஒரு போஸ்ட் போடுறாங்க, என் குழந்தைக்கு யாருமே வேணாம், எனக்கும் யாரும் வேணாம், எனக்கு என் குழந்தைய போதும் அப்படின்னு. டெலிவரி அப்போ ஹீரோயின் அவங்க பேரையும் அவங்க குழந்தை பேரையும் எழுதியிருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்கும்போது யோசிச்ச நேம் அனன்யான் அந்த பேரை தான் வச்சுருப்பாங்க. இப்போ ஹீரோ அவங்க நேமையும் எழுதிட்டு இப்போ ஹீரோயினை தேடி போகிறாங்க.
என் குழந்தை இனி நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுவாங்க. இந்த சொசைட்டி என்ன சொல்லுதுன்றதை விடுங்க, சட்டம் என்ன சொல்லுதுன்னா அதுக்கும் இந்த படத்தில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அபி ஒரு டெஸ்ட் டியூப் பேபி. அபி மற்றும் அனு இவங்க 2 பேரும் ஜெனட்டிக்கலாக அண்ணன் தங்கச்சிலாம் கிடையாது. இந்த ஒரு மேரேஜ் வந்து லீகல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. படத்துலேயே இவ்வளோ நெருக்கடினா நேரில் எவ்வளோ ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.